காட்ட தாமதம் வேண்டாமம்மா. ஓம் அமிர்தீஸ்வரி நமஹ. ஓம் நம சிவாயா. ஸோ இன்னைக்கு நம்ம அருள்மொழிகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அம்மா அறிவும் இதயமும் அப்படின்றத பிரித்து எப்படி நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க இல்லையா. ஸோ அதோடைய கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏன் நான் 2 days அருள்மொழிகள் போடாமல் இருந்தேன் அப்படின்னா, அம்மாவுடைய ட்ரைனிங் கேம்ப் நம்மளுக்கு கிடச்சிருந்தது. ஸோ அம்மாவுடைய அருளால் அதை கன்னியாகுமரியில் அட்டன் பண்ணிட்டு வந்ததுனால நம்மளுக்கு வீடியோஸ் போட முடியாமல் இருந்தது. ஸோ அது நான் ரொம்ப நல்லா நடந்துச்சு. சேவை மனப்பான்மை எப்படிலாம் இருக்கணும், எப்படிலாம் நம்ம அம்மாவுக்காக எப்படிலாம் இன்னும் சேவை செய்யலாம், நம்மளுடைய பரந்த மனப்பான்மையை எப்படி வச்சுக்கணும் அப்படின்ற விஷயம் இருந்தது. ப்ளஸ் கன்னியாகுமரி அம்மாவை பார்த்தோம். விவேகானந்தர் அந்த ராக் மெமோரியல், அவர் அதாவது எப்படின்னா நீந்திக்கிட்டே அந்த மலைக்கு போயிருக்கார். அது ஒரு குன்றுன்னு சொல்லலாம். ஒரு கரையிலேருந்து பீச்சில் நீந்தி அங்கே போயிருக்கார். அப்போ அது எவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அங்கெல்லாம் போகும்போது என்னுடைய மனசு ஒரு மாதிரி பிசைஞ்சு எடுத்துருச்சுன்னு சொல்லலாம். கன்னியாகுமரி அம்மாவுடைய அந்த பாதச்சுவடு அதில் இருந்துச்சு. அதை பார்க்கும்போது எந்த அளவுக்கு அவங்க பக்தி, அந்த காதல் பண்ணியிருக்காங்க. சிவபெருமானை ஒத்த காலில் தவம் செஞ்சு அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்க காதல் பாவத்தில் தான் இருந்தாங்க. பார்வதி அப்படின்னா சிவபெருமான் கணவனாக தானே அவங்க நினச்சிருக்காங்க. ஸோ அந்த காதல் பாவம், அப்போ எப்படிப்பட்ட காதல், புனிதமான காதலில் அவங்க அந்த தவம் பண்ணியிருப்பாங்க. ஸோ சிவபெருமானை அடைஞ்ச இடம். விவேகானந்தர் நான் தவம் செய்கிறதுக்காக எவ்வளோ இறைவன் மேலே அன்பு இருந்தது அப்படின்னா, என்ன பண்ணுறது, அந்த தவத்தில் போய் முழுகணும் அப்படின்னும் போது அந்த கடலில் நீந்திக்கிட்டு எந்த அளவுக்கு போயிருப்பார். அப்புறம் அந்த கன்னியாகுமரி பீச்செல்லாம் பார்க்கும்போது என் கிருஷ்ணாவை நாங்கள் நிறைய ஃபீல் பண்ணோம். நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தது. ஸோ அதனால தான் அருள்மொழிகள் போட முடியாமல் இருந்தது. ஸோ இன்றைக்கி நம்ம பேலன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்தோன்றது ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம் சிம்பிளாக. அதாவது அறிவு இதயம் அப்படின்றத அம்மா பிரித்து நம்மளுக்கு சொன்னாங்க. நமக்கு புரிஞ்ச மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்படின்னா அறிவில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரெக்கார்டிங்ஸ், அந்த ரெக்கார்டிங்ஸை வச்சு தான் நம்மளுடைய உணர்வை நமக்கு தெரிஞ்ச பாஷையில் வெளில கொண்டு வரும். ஆனால் இதயத்தில் இருக்கக்கூடிய அன்போட நிலை, இதயம் பேசுது அப்படின்னா அதுக்கு மொழி தேவையே கிடையாது. அது மொழியில் அதை சொல்லவும் முடியாது. இதயத்தில் அன்பு நிறைஞ்சி இருக்கும். அப்படிப்பட்ட அன்பு வார்த்தைகளால் வெளியே வராது. அப்படி வார்த்தைகள் வருது அப்படின்னா அது அறிவு உள்ள நுழைஞ்சு அதை பண்ணுதுன்னு அர்த்தம். ஆனால் இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த தூய்மையை அறிவால் விளக்கி சொல்ல முடியாது அப்படின்றதான் நம்ம அன்னைக்கு பார்த்தோம். ஸோ இன்னைக்கு அம்மா இது இன்னும் ஆழமாக விளக்குறாங்க. அது என்னன்றதை பார்க்கலாம். ஸோ முதல்ல இந்த பேராவை படிச்சிடலாம். அதுக்கப்புறம் அம்மாவுடைய அருளால் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். குழந்தைகளே, அறிவு முற்றிலும் பயனற்றது என்று அம்மா சொல்லவில்லை. அது தேவையானதுதான், சந்தேகமே இல்லை. ஆனால் அறிவுக்கு உரிய இடம் இருக்கிறது. அறிவுக்கு அதற்குரிய இடத்தையே கொடுக்க வேண்டும். அதை தவறாக பயன்படுத்தக்கூடாது. தேவைக்கு அதிகமான முக்கியத்துவத்தை அறிவுக்கு கொடுப்பது ஆபத்தானது. அது வாழ்க்கையின் அழகையே கெடுத்துவிடும். அளவுக்கு அதிகமான அறிவு மட்டும் இருந்தும் இதயம் தேவையான அளவு வளர்ச்சி அடையாவிட்டால் சண்டை, வெறுப்பு, ஏமாற்றம் ஆகியவையே ஏற்படும். இதயத்திற்கும் அறிவுக்கும் இடையே ஒரு சமநிலை இருக்க வேண்டும். வாழ்க்கையை எல்லா கோணங்களிலும் நன்கு ஆராய்ந்து பார்த்தால் அனைத்திற்கும் பின்னணியில் அன்பு மறைந்து நிற்பதை காணலாம். ஒவ்வொரு சொல்லுக்கும் செயலுக்கும் அன்புதான் சக்தி, ஆற்றல் மற்றும் ஊக்கத்தை அளிக்கிறது என்பதை நாம் உணரலாம். மக்களது இனம், சாதி, பிரிவு, மதம் செய்யும் வேலை எதுவாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் இந்த உண்மை பொருந்தும். வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு சோதனை கூடத்தில் சோதனைகள் செய்யும் விஞ்ஞானி வெறும் அறிவுபூர்வமான வேலையை மட்டும் செய்வதாக தோன்றும். பலரும் அவரது அறிவை மட்டுமே பயன்படுத்துவதால் அது மூளைக்கான வேலை என்றும் இதயத்திற்கு வேலை இல்லை என்றும் எண்ணலாம். ஆனால் கூர்ந்து கவனித்தால் அவர் செய்யும் வேலையில் அன்பு நிறைந்திருப்பதையும் அவருடைய இதயமும் அதில் ஈடுபட்டிருப்பதை காணலாம். இன்னமும் சொல்ல போனால், நீங்கள் ஆழ்ந்து கவனித்தீர்களானால் உண்மையான அன்பு இல்லாமல் யாராலும் அப்படிப்பட்ட வேலையை செய்ய முடியாது என்பதை உணர்வீர்கள். உண்மையில் எல்லா விஞ்ஞான பரிசோதனைகளுக்கும் கண்டுபிடிப்புகளுக்கும் பின்னால் அன்பு ஒன்றே ஆக்க சக்தியாக இருப்பதை நாம் எவ்வளவு ஆழமாக கவனித்திருக்கிறோமோ அவ்வளவு ஆழமாக உணரலாம். அன்பு அறிவை கூர்மைப்படுத்துகிறது. எந்த அளவுக்கு உங்களிடம் அன்பு இருக்கிறதோ அந்த அளவுக்கு தெளிவும் அறிவு கூர்மையும் ஏற்படும்.
நீங்கள் அதை நுட்பமான அறிவு என்றோ கூர்மையான அறிவு என்றோ அழைக்கலாம். ஆனால் அன்புதான் நுட்பமாகவும் கூர்மையாகவும் அறிவின் பின்னணியில் இருந்து செயல்படுகிறது. இதை உணர வேண்டும். சிலர் இதை உணர்ந்து கொள்கிறார்கள், சிலர் உணர்வதில்லை. இதை கவனத்துடன் கேட்டுக்கொண்டிருந்த பிரம்மச்சாரிக்கு மேலும் சற்று விளக்கம் தேவைப்பட்டது. அவர், அம்மா, இது எனக்கு முழுமையாக புரியவில்லை, இன்னும் சற்று விளக்கமாக கூறுவீர்களா என்று கேட்டார். ஓகே, இப்போ இதை படிக்கும்போது யதார்த்தமா ஓகே, அம்மா வந்து அறிவு வந்து அன்பு இருந்தாதான் நம்ம வந்து ஒரு விஞ்ஞானபூர்வமாகவும் சில விஷயங்கள் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஜஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. இதை நம்ம ஆழமாக யோசிக்கணும். அதாவது அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஞ்ஞானிகள் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் அவங்க அறிவை மட்டும்தான் பயன்படுத்துகிற மாதிரி நமக்கு தெரியலாம். ஆனால் அம்மா சொல்கிறாங்க, அம்மா யார்? கடவுள். கடவுளுக்கு தான் தெரியும் அவங்க உண்மையாக எதை பயன்படுத்துகிறாங்கன்னு. அறிவு கூர்மையாக இருக்குது அப்படின்றதுக்காக எல்லாராலையும் ஒரே விஷயத்தை கண்டுபிடிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு விஞ்ஞானி இருக்காரு, அவருக்கு வந்து ஒரு கெமிக்கல் ரிலேட்டடாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னு ஆர்வம் இருக்குது. இன்னொரு விஞ்ஞானி இருக்காரு, அவருக்கு ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக ஒரு விஷயத்த ஆர்வம் இருக்குன்னு வச்சுப்போம். 2 பேரும் விஞ்ஞானிகள் தான், ஆனால் 2 பேரும் கண்டுபிடிக்கிறது வேற வேற விஷயம். ஏன்னா அதோட பேக்ரவுண்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இவருக்கு கெமிஸ்ட்ரி மேலே தான் ஆர்வம் அதிகம், அவருக்கு ஃபிசிக்ஸ் மேலே தான் ஆர்வம் அதிகம். அந்த ஆர்வம் அப்படின்றதுக்குள்ள ஊடுருவி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆர்வம் அன்புனால வெளிவருது. அன்பு இருந்தால் தானே ஆர்வம் வரும். எக்ஸாம்பிள், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம். இப்போ ஒரு மூவிக்கு போகிறாங்க. நம்ம முதல்ல கேட்போம், என்ன மூவிப்பா? ஏதோ ஒரு பேர் சொல்கிறாங்க. சரிப்பா. டேய், அது உன் தலைவரோட படம்டா, உன் தலைவர் நடிச்ச படம்டா அப்படின்னு சொன்னா, என்னது ஏன் தலைவரா? அப்ப நானும் வரேன்டான்னு சொல்லிட்டு பின்னாடியே போவாங்க. ஏன்? முதல்ல படத்துக்கு வா அப்படின்னா ஓகே அப்படின்னு, ஏதோ படமா அப்படின்னு கேட்டவங்க உன் தலைவருடைய படம்னு சொன்னதுக்கு அப்புறம் ஆர்வம் அதிகரிக்குதா? அப்போ ஏன் அந்த ஆர்வம் வந்துச்சு? அதுக்கு முன்னாடி சாதாரணமாக பேசினவங்களுக்கு ஏன் அந்த ஆர்வம் வந்துச்சு? அந்த ஆர்வத்துக்கு பின்னாடி அந்த தலைவன் மேலே இருக்கக்கூடிய அன்பு தான் முன்வைக்குது. ஸோ அன்பு அதில் இருக்கிறதுனால அந்த அன்பின் மூலமா ஆர்வம் அதிகரிக்குது. அப்ப சயின்டிஸ்ட் நம்ம பார்க்குறோம், 2 சயின்டிஸ்ட் இருக்காங்க. ஒருத்தருக்கு கெமிஸ்ட்ரி பிடிச்சிருக்கு, இன்னொருத்தருக்கு பிசிக்ஸ் பிடிச்சிருக்கு. அது மூலமா தான் ஆராய்ச்சி பண்றாங்க. அப்படின்னா கெமிஸ்ட்ரி பண்ணவரால பிசிக்ஸ்ல போய் நுழைய முடியாது. ஏன்னா அதுல அவருக்கு அன்பு இருக்கணும். அந்த ஆர்வத்துக்கு பின்னாடி இருக்கிறது அன்பு. ஓகேவா? பிசிக்ஸ் பண்ணவரால ஆன்மீகத்துல வந்து வர சொல்லுங்க, வர முடியுமா? ஏன்னா ஆன்மீகத்துல அன்பு ஆர்வம் இருந்தா மட்டும்தான் அதுல பண்ண முடியும். அப்போ அவங்களுக்கு அவங்க பண்ற விஷயத்துல அன்பு இருக்கு. ஏன்னா அம்மாவுக்கு தான் அது தெரியும், நமக்கு தெரியாது. நம்ம வந்து அவர் மூளையை யூஸ் பண்றாருன்னு நினைக்கிறோம். இன்னொருத்தரும் மூளையை தான் யூஸ் பண்றாரு, ஆனா அவர் வேற விஷயத்துல தானே யூஸ் பண்றாரு. ஏன்னா அவருக்கு அன்பு வேற இடத்துல இருக்கு, இவருக்கு அன்பு இந்த இடத்துல இருக்கு. ஸோ அறிவு அப்படின்றது பொதுவா எல்லாருக்கும் இருந்தாலும் எந்த விஷயத்துல அன்பு இருக்கோ அந்த விஷயத்துல தானே அந்த அறிவை கூர்மையா செலுத்த முடியும். அது ஒரு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அன்பு அறிவை கூர்மைப்படுத்துகிறது. பாருங்க, ஒரு விஷயத்துல அன்பு அதிகமா இருக்கும்போது தான் அது கூர்மையா வேலை செய்யுது. புரியுதா? எக்ஸாம்பிள், இப்போ அப்துல் கலாம் எடுத்துக்கோங்க. அவர் ராக்கெட் விடணும்னு நினைச்சாரு, எத்தனையோ தடவை ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஆனா அந்த தீவிரம், அந்த அன்புனால தான் அவருக்கு அதில் தீவிரம் வந்திருக்கு. அதில் அன்பு அதிகமாக இருந்ததுனால தான் நான் தோத்தாலும் பரவாயில்லன்னு அந்த கவனம் முழுக்க அதில் கூர்மையாக இருந்திருக்கு. புரியுதுங்களா? இது நம்ம சயின்டிஸ்ட் படி பார்த்துருக்கோம். இதை இப்படியே விடுங்க, நம்ம இன்னொரு விஷயத்துக்கு வருவோம், அப்போ நம்மளுக்கு நல்லா புரிஞ்சிடும். இப்போ நம்ம ஒரு டாக்டராக இருக்கோம்னு வச்சு போகிற எக்ஸாம்பிளுக்கு, என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, என் குழந்தைய நான் எப்படியாவது காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். சரி, நான் டாக்டர் கூட இல்லை, நான் ஒரு சாதாரண மனுஷி, என் குழந்தைய நான் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். நான் முதல்ல என்ன பண்ணுறேன், என் குழந்தை மேலே எனக்கு அன்பு இருக்கிறதுனால டாக்டர்கிட்ட போகிறேன். டாக்டர் எல்லாம் பண்ணுறாங்க, பட் டாக்டராலையும் அங்கே காப்பாற்ற முடியலன்ற சூழ்நிலையில் என் குழந்தை மேலே அன்பு இருக்கிறதுனால நான் இன்னும் என்னென்ன பண்ண முடியும்னு கூர்மையாக ஆராய்ச்சி பண்ணுறேன். ஓகே, இவங்களால காப்பாற்ற முடியல, வேற யாரால முடியும்? மகான்களால் முடியுமா?
நான் வந்து ஒரு சாமி கும்பிட்டா எனக்கு முடியுமா, இந்த வழி போனா முடியுமா, அந்த வழி போனா முடியுமான்னு எனக்கு அந்த குழந்தை மேல அன்பு இருக்கிறதுனாலதான் அவனை காப்பாற்றணும், அவனை எப்படியாவது கொண்டு வெளில வரணும் அப்படின்றதுக்காக அந்த அன்புனாலதான் நான் தேடி அவனுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நான் செய்யறேன். அவனை எப்படியாவது காப்பாத்திட முடியாதா அப்படின்னு ஒரு தாய் வந்து ஒரு பிள்ளைக்கு பாக்குறாங்க அப்படின்னா அந்த குழந்தைய காப்பாற்றணும்ன்றது அறிவு சார்ந்தது கிடையாது, அது அன்பு சார்ந்தது. அன்பு இருக்கும் போது தானே அங்க தீவிரம் அதிகரிக்குது. ஏதாவது பண்ணி உங்களை காப்பாத்திர மாட்டோமா? ஏன்னா அந்த இடத்துல அன்பு இருக்கு. சோ அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம பார்க்கறதுக்கு சிலர் ரொம்ப அறிவுபூர்ணமா இருக்கிற மாதிரி தெரியும். ஏதோ ஒரு பர்டிகுலர் விஷயத்துல அவங்க ரொம்ப ஒரு டாப் லெவல்ல இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியலாம். அது அரசியலா இருக்கட்டும், ஆன்மீகமா இருக்கட்டும், விஞ்ஞானமா இருக்கட்டும். பேக்ரவுண்ட்ல என்ன இருக்குன்னு பார்த்தா அன்பு தான் பேஸா இருக்கு. ஆனா அந்த அன்பு குறுகின வட்டத்துக்குள்ள இருக்கு, அவ்வளவுதான். அது பெரிய வட்டமா பரவல. புரியுதுங்களா? இந்த அம்மாவுக்கு இந்த குழந்தைய காப்பாற்றணும்ன்றதுல தான் அன்பு இருக்கு. பக்கத்து வீட்டு குழந்தைங்க இதே ஸ்டெப் அதை பக்கத்து வீட்டு குழந்தைக்கு அவங்க எடுப்பாங்களா? மாட்டாங்க. ஏன்னா குறுகின வட்டம் அந்த அன்பு. ராக்கெட் கண்டுபிடிக்கணும்னு ஆர்வமா இருக்கக்கூடியவங்களுக்கு வேற ஒரு விஷயத்துல அதே ஃபீல் இருக்குமா அப்படின்னு கேட்டா அது அவங்கள பொறுத்ததுதான். ஸோ அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்கு அறிவு சம்பந்தப்பட்டு ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அந்த அறிவு கூட அன்பின் மூலமாக தான் அங்க கூர்மைப்பட்டு அந்த இடத்துல அந்த ஆராய்ச்சி நடக்குது. ஸோ அன்பு தான் பேஸ்ன்றாங்க. ஆனா இப்படிப்பட்ட அன்பு ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கே தவிர்த்து அந்த அன்பு மகான்கள் மாறி பரவி இருக்காது. ஸோ அறிவு மூலமா அன்பை பரப்ப முடியாது, ஆனா இதயத்தின் மூலமா அன்பை பரப்ப முடியும் நான் நினைக்கிறேன். ஏன்னா உணர்வு பூர்வமா நம்ம டிராவல் பண்ணும்போது, கடவுளை நம்ம அதிகமா கவனம் செலுத்தும் போது அறிவு தேவைதான். அதுவும் அம்மா சொல்றாங்க, அறிவு தேவைதான். தப்பா கரெக்டானு பாக்குறதுக்கு அறிவு வேணும். இந்த பாதை சரியா கரெக்டா இந்த சைட்ல போகலாமான்றதுக்கு அறிவு வேணும். அறிவு வேணும். என் இதயபூர்வமா ஒரு விஷயம் இருக்கிறதுக்கு அறிவு வேணும். ஏன் தெரியுமா வேணும்? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு இன்னொருத்தங்க மேல லவ் வருதுன்றதுக்காக என்னுடைய இதயம் உன்னை நேசிக்குதுன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட போக முடியுமா? அறிவு வேணும். அட லூசா, தப்பு. ஏன் இதயம் கண்ட இடத்துல போய் விழுன்றதுக்காக நான் பின்னாடியே போக முடியுமா? அந்த இடத்துக்கு நம்மளுக்கு அறிவு வேணும். அறிவு தான் சொல்லும் இது நல்லது இது கெட்டதுன்னு. ஸோ அறிவு வேணும். அந்த அறிவு பின்னாடியும் தான் அன்பு இருக்கு. ஆனா அந்த அன்பு குறுகின பாதையில இருக்கு. இதயபூர்வமான அன்பு மகான்கள் நிலையில நம்மள உயர்த்தும். ஓகே, அடுத்தது பார்ப்போம். அம்மா, மகனே, எந்த வேலையும் மன ஒருமைப்பாடின்றி செய்ய முடியாது. அறிவுபூர்வமான வேலையோ உடல் உழைப்போ கஷ்டமானதோ சுலபமானதோ உற்சாகமூட்டுவதோ அல்லது வழக்கமானதோ எந்த வேலையானாலும் அதை செய்வதற்கு மன ஒருமைப்பாடு வேண்டும். மன ஒருமைப்பாடு என்றால் என்ன? மன ஒருமைப்பாடு என்பது மனம் மௌனமாக இருக்கும் நிலையாகும். ஆழ்ந்த மன ஒருமைப்பாடு எண்ண ஓட்டங்களை தடுத்து நிறுத்துகின்றது. எண்ண ஓட்டம் நிற்கும் போது அமைதியற்ற மனம் அதன் பரபரப்பை இழக்கிறது. அப்போது சலனமற்ற அசைவற்ற மனநிலை ஏற்படுகிறது. இந்த சலனமற்ற மனநிலை அன்பின் விளைவாகத்தான் ஏற்படும். ஒரு விஞ்ஞானியை பொறுத்தவரை புதியவற்றை கண்டுபிடிப்பதிலும் அதற்காக பரிசோதனை செய்வதிலும் அவருக்கு இருக்கும் அன்பு அவரை அந்த வேலையில் ஆழ்ந்து ஈடுபட தூண்டுகிறது. அவர் கடுமையாக உழைப்பதை விரும்புகிறார். தீவிர ஆர்வம், ஈடுபாடு, ஆழ்ந்த விருப்பம் இவை அனைத்தும் ஒரே பொருள் தரும் சொற்களே ஆகும். இந்த சொற்கள் அனைத்தும் அன்பு என்பதன் மாற்று சொற்களே. அன்பு இல்லாமல் ஆர்வமோ உண்மையான ஈடுபாடோ ஆழ்ந்த விருப்பமோ இருக்காது, இல்லையா பிரம்மச்சாரி? அம்மா, அப்படியென்றால் இதயத்தையும் அறிவையும் எதற்காக வேறுபடுத்தி பார்க்க வேண்டும்? இரண்டும் ஏறக்குறைய ஒன்றுதானே? அம்மா, அடிப்படையாக சிந்திக்கும் போது வேறுபாடு இல்லைதான். ஆனால் உனது இப்போதைய மனநிலையில் உன்னுடைய அறியாமையால் நீயே இரண்டையும் வேறுபடுத்தி காண்கிறாய். அனைத்தும் ஒன்று என்று காணும் மிக உயர்ந்த பரமாத்ம அனுபூதி நிலையை நீ அடையவில்லை. இன்னும் வேற்றுமைகள் நிறைந்த உலக நிலையில் இருக்கிறாய். அதனால் இந்த விளக்கம் தேவைப்படுகிறது. இந்த வேற்றுமைகளை தாண்டிய நிலையை அடைந்துவிட்டால் பிறகு அன்பு, தெய்வீக அன்பு மட்டுமே எஞ்சி நிற்கும். உண்மையில் அனுபவம் ஒன்றே உண்மை நிலையை உணர வைக்க முடியும்.
விளக்கங்களும் சொற்களும் அதிகம் பயன்படாது என்பதை உனக்கு உணர வைக்கவே இவ்வளவு விளக்கங்களும் பல்வேறு சொற்களும் பயன்படுத்தப்படுகின்றன. சிந்தனையும் ஆராய்ச்சியும் ஒருவனிடம் அதிகமாக இருக்கும்போது அந்த மனிதனை அறிவு ஜீவி என்கிறோம். அன்பும் கருணையும் மிகுந்து இருப்பவரை இதயம் உள்ளவர் என்கிறோம். இதயம், அறிவு இரண்டும் தேவையானவையே. அறிவு என்பதை பொறுத்த அளவில் அது வெறுமனே சிந்திப்பதுடன் நின்றுவிடாமல் சரி எது தவறு எது என்று சீர்தூக்கி பார்க்கும் புத்தியாக பகுத்தறிவாக இருக்க வேண்டும். நல்லது எது கெட்டது எது என்று பகுத்தறிந்து சிந்திக்க நம்மால் இயல வேண்டும். நமக்கு பிறருடைய எண்ணங்களை உணரவும் அன்பு காட்டவும் ஒரு நல்ல இதயமும் வேண்டும். சாதாரணமான மனிதனாக இருந்தாலும் சரி, சாதகனாக இருந்தாலும் சரி, இருவருக்கும் இதயமும் அறிவும் தேவை. ஆனால் சாதாரணமான அறிவும் இதயமும் சமநிலையில் இருப்பதை காண்பது அரிது. ஓகே, ஸோ இப்போ திரும்பவும் பிரம்மச்சாரி என்ன கேட்குறாரு, எனக்கு புரியலம்மா, இன்னும் கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க. அப்போ இதயமும் அறிவும் ஒன்று தானம்மா? இதயத்துலேயும் அன்பு இருக்குன்றீங்க, அறிவுக்கு பின்னாடியும் அன்பு இருக்குன்றீங்க, அப்போ ரெண்டும் ஒன்று தானம்மா அப்படின்னு கேட்கும்போது அம்மா சொல்கிறாங்க, மகனே இதிலே தெரிஞ்சுக்கோ, இரண்டு என்று ஒன்று கிடையாது, அனைத்தும் ஒன்றே. ஆனால் உனக்கு நான் தனித்தனியாக சொன்னதான் புரியும், ஏன்னா நீ இன்னும் ஆத்ம அனுபூதி நிலை அடையல இல்லையா? அதனால் இப்போ எக்ஸாம்பிள், இதை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போது இதெல்லாம் வந்து நான் உணர்ந்த விஷயத்தை நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். விலங்குகள் எடுத்துப்போம், மனுஷங்க எடுத்துப்போம். விலங்குகளுக்கும் உணர்வுகள் இருக்குது, மனுஷங்களுக்கும் உணர்வுகள் இருக்குது. ஆனால் விலங்குகள் யார் கூட வேணாலும் குழந்தை பெற்றுக்கும். ஆனால் மனுஷன் தான் வாழ்கிறவங்க கூட மட்டும்தான் அந்த விஷயத்த பண்ண முடியும், குழந்தை பெற்றுக்க முடியும். ஏன்? அந்த ஆறாவது அறிவை நம்ம சரியாக பயன்படுத்துகிறோம். என்னுடைய அன்பை நான் வந்து எல்லார்கிட்டையும் கொடுக்க முடியாது, கொடுப்பேன், எல்லார்கிட்டையும் கொடுப்பேன். அதான் நான் எது சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு திருமணமாய் என் மனைவி மேலே இருக்கக்கூடிய அன்பை சொல்கிறேன். அப்படி மனைவி மேலே இருக்கக்கூடிய அன்பை நான் ஊரில் இருக்க எல்லார்கிட்டையும் காட்ட முடியாது, மனைவி கிட்ட மட்டும்தான் காட்ட முடியும். ஏன்னா என்னுடைய பகுத்தறிவு, என்னுடைய இதயம் உணர்வு பூர்வமாக ஒரு விஷயத்த நினைச்சாலும் அதை சரியான வழியில் கொண்டு செல்றதுக்கு எனக்கு அறிவு தேவைப்படுது. கரெக்டு தானே? ஆனால் ஏன் அந்த அறிவு தேவைப்படுது? அந்த அறிவால் நான் யூஸ் பண்ணால் மட்டும்தான் வேற யாருக்கும் பாதிப்பு வராது. இல்லைனா நான் செய்கிற சில விஷயங்கள் மற்றவங்களுக்கு பாதிப்படையும். என்னுடைய உணர்வுகளை மட்டும் நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னா, எல்லாரும் உணர்வுகளை மட்டும் இப்போ விலங்குகள் எடுத்துக்கோங்க, அது வெறும் உணர்வை மட்டும்தான் பயன்படுத்தும், அதுக்கு பகுத்தறிவு கிடையாது. ஓகேவா? விலங்குகள் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், யார் கூட வேணாலும் இருக்கலாம், யார் கூட வேணாலும் அது குழந்தை பெற்றுக்க முடியும், யாரை வேணாலும் வளர்க்க முடியும், யாரை வேணாலும் தூக்கி போட்டு அது வேலையை பார்க்க முடியும். ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு, அதனால அதுக்கு பாதிப்பெல்லாம் கிடையாது, அது பாட்டுக்கு இருக்கு. ஆனால் நம்மளோட நிலை வேறு, நம்மளுக்கு பகுத்தறிவு இருக்கு. நம்ம பகுத்தறிவு இருந்தால் மட்டும்தான் இந்த உலக சுகத்துக்கு நம்ம ஆசைப்படணுமா இல்லை ஆன்மீகத்துக்கு ஆசைப்படணுமான்ற ஒரு பகுத்தறிவு மூலமா நான் ஆன்மீகத்துக்கு வர முடியும். விலங்குகளால் அதை பண்ண முடியாது. விலங்குகள் வந்து உணர்வு நிலையை மையமாக கொண்டு வாழக்கூடியது. ஆனா மனுஷங்க உணர்வு நிலையை மட்டுமே மையமாக கொண்டு வாழ்றதில்லை. என்னுடைய உணர்வு நிலைக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. ஓகேவா? என்னுடைய உணர்வு நிலை எனக்கு சிகரெட் பிடிக்கும், தண்ணி அடிக்கணும்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டே இருக்க முடியுமா? அது தவறுன்னு எனக்கு தெரியும். அப்படி பண்ணாலும் அது நம்ம தான் போக முடியும். ஓகே, அப்போ இந்த அறிவை வச்சு எனக்கு இருக்கிற உணர்வு நிலைகளை சரியான இடத்துல பயன்படுத்தி அனுபவிக்க வேண்டிய இடத்துல அனுபவிச்சு அந்த ஆசையை தீர்த்துட்டு, ஓகேவா, நான் அடுத்த நிலையான ஆன்மீகத்துக்கு பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதுதான் மனுஷனுக்கு உணர்வு நிலை, அந்த இதயபூர்வமான உணர்வு நிலை மட்டும் இருந்தோம் அப்படின்னா நம்மளும் விலங்குகள் மாதிரி தான். ஓகேவா? ஆனா அந்த அறிவு மூலமா, அந்த பகுத்தறிவு மூலமா நம்ம சரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? அதனாலதான் வந்து மனிதர்களுக்கு 6 அறிவுன்னு சொல்றாங்க. அந்த அறிவை நான் பயன்படுத்தி இங்க நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்போ மனுஷங்களுக்கு அது தேவைப்படுது. அப்பதான் நம்ம சரியான விஷயத்த எடுக்க முடியும். சரி, இப்போ அப்ப அந்த பிரம்மச்சாரி என்ன கேட்டாரு? ரெண்டுமே ஒண்ணு தானே? ஓகே, ஸோ இப்போ இந்த பிரம்மச்சாரி என்ன கேட்டார்னா, அம்மா அப்போ ரெண்டுமே ஒன்று தானம்மா? அதுக்கு அம்மா என்ன பதில் சொன்னாங்க? ரெண்டு ஒன்று தான், ஆனால் அந்த ஒரு விஷயத்த நீ ரெண்டா இருந்து பிரித்து பார்த்தா மட்டும்தான் அந்த ஒரு விஷயத்த உன்னால் புரிஞ்சிக்க முடியும்னு சொன்னாங்க. ஏன்னா முதல்ல இந்த பகுத்தறிவு வச்சு என்னுடைய இதயபூர்வமான ஒரு உணர்வை நான் ஒரு கட்டுப்பாடுக்கு கொண்டு வந்து அடுத்த நிலையான என்னுடைய குறுகிய அன்பை பெரிய அன்பா வளர்க்கறதுக்கு நான் சில ஆன்மீக
பயிற்சிகளை பண்ணி நான் அடுத்த நிலையை அடைய தானே நம்ம அந்த ஆத்ம அனுபூதி நிலையை அடையிறோம். ஓகேவா? அப்போ முதல்ல நாங்க அந்த நிலையை, அந்த பேரானந்த நிலையை, அந்த ஆத்ம அனுபூதி நிலையை நான் அடையணும் அப்படின்னா இங்க 2 விஷயத்த நான் பிரிச்சு அதை சரியான விஷயத்துக்கு கொண்டு வந்து ஒரு ட்ராக்கா மாறும்போது மட்டும்தான் ஆத்ம அனுபூதி நிலையை என்னால் அடைய முடியும். அதனாலதான், ஏன்னா அடையாத வரைக்கும் நான் இங்க 2ஆ பார்க்கணும், அடைஞ்சதுக்கு அப்புறம் நான் அது எல்லாத்தையுமே ஒன்னா பார்ப்பேன். ஏன்னா வெறும் உணர்வு நிலையில மட்டும் நான் கவனம் செலுத்திட்டேன் அப்படின்னா நான் தடமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அறிவு அப்படின்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்தினா மட்டும்தான் நான் சரியான ட்ராக்குக்கே போக முடியும். ஓகேவா? அப்புறம் அந்த சரியான ட்ராக்குக்கு வரும்போது நம்ம அந்த ஆன்மீகத்தில் ஊடுருவும் போது நம்ம அம்மா மாதிரியான ஒரு குரு இருக்க அம்மா நம்மளுக்குள்ள அன்பை நல்லா திணிச்சு நம்மளுக்கு நிறைய பாடங்கள் சொல்லி கொடுத்து அன்பின் ஸ்வரூபமாவே நம்மள மாத்துவாங்க. அப்ப அந்த பகுத்தறிவு இருந்தா மட்டும்தான் நான் அம்மா கிட்டேயே வர முடியும். இல்லைன்னா என் உணர்வு நிலைக்கு ஆசைப்பட நான் எப்படி வேணாலும் இருக்கலாம் இல்லையா? ஸோ 2ஆ இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நான் சரியா பயன்படுத்தினா மட்டும்தான் ஆத்ம அனுபூதி நிலையை அடைய முடியும். ஸோ ஆத்ம அனுபூதி நிலையை அடையணும் அப்படின்னா இந்த 2ஆ பிரிஞ்சு நான் பார்க்கறது அவசியம். இது எனக்கு புரிஞ்சுது. எப்படியும் படிச்சிருப்பாங்க இல்லையா? அதுல உங்களுக்கு என்ன புரிஞ்சது நீங்க தனியா எக்ஸ்பிளைன் பண்ணி வீட்டில் பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்தது, குழந்தைகளே, அன்புதான் நமது இயற்கை நிலை. தெய்வீக அன்பே நமது இயல்பாகும். அந்த அன்பு நம் ஒவ்வொருவரிடம் சுழர்விட்டு கொண்டிருக்கிறது. அன்பு நமது அடிப்படையான இயல்பாக இருப்பதால் அந்த அன்பின் ஆற்றலினால் தான் வேறு எதையும் நம்மால் வெளிப்படுத்த இயலும். பரிசோதனைகள் நடத்தி விஞ்ஞான புதுமைகளை கண்டுபிடிக்கும் விஞ்ஞானியிடம் அன்பு உண்டு. ஆனால் அந்த அன்பு ஒரு குறுகிய வழியில் செல்கிறது. அது அவர் வேலை செய்யும் விஞ்ஞான துறைக்கு மட்டும் திசை திருப்பப்பட்டுள்ளது. அது உயிரினங்கள் அனைத்தையும் தழுவும் பேரன்பு அல்ல. அவர் பெரும்பாலும் பரிசோதனை கூடத்துடனோ அல்லது விஞ்ஞான கருவியுடனோ கட்டுண்டு கிடக்கிறார். உண்மை வாழ்க்கையை பற்றி அவர் சிந்திப்பது இல்லை. சந்திர மண்டலத்திலும் செவ்வாய் கிரகத்திலும் உயிர் உள்ளதா என்பதை கண்டுபிடிப்பதிலேயே அவர் தீவிரமாக உள்ளார். அணுகுண்டுகள் தயாரிப்பதில்தான் அவருக்கு அதிக ஆர்வம். பௌதிகமான உலகில் ஆராய்ச்சி நோக்குடன் உண்மையை அறியதான் தான் முயல்வதாக ஒரு விஞ்ஞானி கூறலாம். ஒரு பொருளை கூறு போட்டு பார்த்து அது எப்படி செயல்படுகிறது என்று அவர் ஆராய்கிறார். அவரிடம் ஒரு பூனைக்குட்டியை கொடுத்தால் அதை அவர் ஆராய்ச்சிக்கு பயன்படுத்த நினைப்பாரே தவிர அதை செல்ல பிராணியாக வளர்க்க எண்ணமாட்டார். அதன் மூச்சு துடிப்பு, நாடி துடிப்பு, இரத்த அழுத்தம் இவைகளை அவர் அளந்து பார்ப்பார். விஞ்ஞானம் உண்மையை அறிவது என்ற பெயரில் அவர் அந்த விலங்கை கூறு போட்டு பார்த்து அதன் உறுப்புகளை ஆராய்வார். பூனைக்குட்டியை அறுத்துவிட்டால் அது இறந்துவிடும். உயிர் உடனே பிரிகிறது. அதற்கு பின் அதனிடம் அன்பு காட்ட எந்தவித சாத்தியக்கூறும் இல்லை. உயிர் இருக்கும் இடத்தில்தான் அன்பு இருக்கும். வாழ்க்கையின் உண்மையை கண்டுபிடிக்கிறோம் என்ற பெயரில் விஞ்ஞானி தன்னை அறியாமலேயே உயிரையே அழித்து விடுகிறார். என்ன விந்தை! பாத்தீங்களா? இதுல அம்மா எவ்வளவு சூப்பரான விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, உனக்கு ஒரு செயல் செய்யணும் அப்படின்னா அந்த செயல் மேல, அந்த விஷயத்து மேல உன்னை அறியாமலேயே அன்பு இருக்கு. ஏன்னா கடவுளுக்கு தான் தெரியும் இல்லையா? அதுல அன்பு இருக்கு. அந்த அன்பால தான் நீ செய்யற. ஆனா உன்னுடைய அன்பு அந்த விஷயத்துக்கு பிரயோஜனமா இருக்கா இல்லையா? இப்ப எக்ஸாம்பிள், நான் இப்ப அம்மா சொன்னாங்க, ஒரு விஞ்ஞானி கிட்ட ஆராய்ச்சி பண்றதுக்கு நீ ஒரு பூனையை கொடுத்த அப்படின்னா அந்த பூனையை ஆராய்ச்சி பண்ணணுன்ற எண்ணம் வருமே தவிர்த்து அந்த பூனை மேல அன்பு செலுத்தணுன்ற எண்ணம் வராது. ஆனா அவருக்கு அந்த ஆராய்ச்சி மேல இருக்கக்கூடிய அன்புனாலதான் அந்த பூனையை எங்க குழா இருக்கு, எங்க ரத்த ஓட்டம் இருக்கு, எங்க ஹார்ட் இருக்குன்னு பாக்குறாங்க. ஆனா அந்த பூனை இறந்துருச்சு அப்படின்னா உயிர் போயிடுச்சு. உயிர் போன இடத்துல நான் அன்பு காட்டி என்ன பிரயோஜனம்? சோ அப்போ அன்புனாலதான் என் செயல் செய்யறேன். ஆனா நான் காட்டுற அன்பு ஆப்போசிட்ல ரிசீவ் பண்றாங்கல்ல, ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அந்த பூனைக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அப்போ அன்பாலதான் அவங்க அந்த ஆராய்ச்சியை செய்யறாங்க. ஆனா அந்த அன்பு சுயநலமான அன்பு. எனக்கு அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்ற சுயநலமான அன்பு. அங்க உயிர் போனதுக்கு அப்புறம் அந்த பூனை மேல அப்ப அந்த பூனைக்கு அந்த அன்பால ஒரு பிரயோஜனமும் வரலையே. இப்போ இது இன்னொரு எக்ஸாம்பிளோட சொல்ல, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு இந்த தாட் அம்மா கொடுத்தாங்க. என்ன தெரியுமா? ஒருத்தவங்க கோழி வளர்ப்பாங்களாம். கோழி ரொம்ப பிடிக்குமா. அப்போ ஒரு கோழி காட்டுல, வேற ஒரு கோழி காட்டுல மாட்டிக்கிச்சான். அப்போ கோழி வளர்க்குறவனை பார்த்து, பா இவன் சூப்பரா கோழி வளர்க்குறான், இவனுக்கு கோழினா ரொம்ப பிடிக்கும் போல ஒருத்தவங்க பேசிக்கிட்டாங்களே, அவனுக்கு கோழினா உயிர், கோழினா அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும்னு.
இந்த கோழி என்ன நினச்சிதான், அவன் கோழி நல்லா வளர்ப்பான் போல் இருக்கு, அவனுக்கு கோழி அவ்வளோ பிடிக்குமா அப்படின்னு நினச்சிட்டு இந்த கோழி அந்த காட்டிலேருந்து தப்பிச்சு அந்த வளர்க்குறவங்க கிட்ட போயிடுச்சான். போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுதான் அவனுக்கு கோழினா ரொம்ப பிடிக்குமா, வளர்க்குறதுக்கு இல்லை சாப்பிட்றதுக்கு. ஸோ கோழி பிடிக்கும், ஆனால் அந்த எனக்கு பிடிச்ச விஷயம் அந்த கோழிக்கு ஆபத்தாச்சே. புரியுதுங்களா? எனக்கு கோழி பிடிக்கும், எனக்கு கோழி மேலே அன்பு இருக்கு, ஆனால் அது சுயநலமான அன்பு, நான் சாப்பிடுவேன் அதனால் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் அது கோழிக்கு அது ஆபத்து. புரியுதுங்களா? ஸோ அதுதான் அன்பு இருக்கு, ஆனால் அந்த அன்பு சுயநலமாக இருக்கு. அந்த அன்பால் இன்னொருத்தவங்களுக்கு பிரயோஜனமே கிடையாது. ஸோ தூய்மையான அன்பு வரணும்னா ஆன்மீக வழியில் நம்ம பயணிக்கும் போது தான் அந்த தூய்மையான அன்பை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இப்போ இதில் அம்மா சொல்கிறாங்க, நம்ம எல்லாருமே அன்பால் தான் இணைக்கப்பட்டிருக்கோமோ, அன்பு தான் நமக்குள்ளே ஊடுருவி இருக்கும், அன்பு இல்லாமல் நம்ம இல்லைன்றாங்க. ஆனால் அதுதான் உண்மைன்றாங்க. ஆனால் நம்மளுடைய அன்பு சுயநலமான அன்பாக இருக்குது. அன்பு தான் நம்மளுடைய மையம். எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதில் ஆழத்தில் அன்பு இருக்குது, ஆனால் அந்த அன்பு எனக்கு அது சுயநலமாக இருக்குது, அது பரவல, அது எனக்காக இருக்கு. ஏன்னா நான் என்ற தன்மையில் இருக்கேன்ல, அதனால் அது எனக்கான அன்பாக இருக்குது. ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு உயிரை புரிஞ்சிக்கக்கூடிய அன்பா அது இல்லை, அதனால தான் நான் கோல் அடித்து சாப்பிட்றேன். புரியுதுங்களா? ஸோ நம்ம அன்பே உருவெடுத்தவங்க தான், ஆனால் அந்த அன்பை சுயநலமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அதை பொதுநலமாக மாற்றணும் அப்படின்னா விஞ்ஞானியாக இருந்தால் மட்டும் பத்தாது, நம்ம ஆத்ம அனுபூதி நிலையை அடையிறதுக்கான வழியை நோக்கி பயணம் செய்யணும். அப்போ தான் உண்மையான அன்பின் ஸ்வரூபமாக நம்ம மாற முடியும். அப்புறம் இதில் அம்மா இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க, அது படிச்சுட்டாங்களா என்னன்னு தெரியல. இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, விஞ்ஞானிகளை விஞ்ஞானின்னு சொல்கிறதுக்கு பதில் அம்மா சித்தர்களை ஞானிகளை அவங்கள விஞ்ஞானின்னு சொல்கிறதுல தான் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக, அதுதான் உண்மையும் கூட. நான் அவங்கள தான் விஞ்ஞானின்னு சொல்வேன்னு அம்மா சொல்கிறாங்க. ஏன்னா விஞ்ஞானின்ற பேரில் சுயநலமாக ஒரு விஷயத்த அவங்க செய்கிறாங்க இல்லையா, அதை ஜென்ரலாக சொல்லப்பா, அவங்களால தான் நம்மளுக்கு லைட் எரியுது, ஃபேன் ஓடுது, ஃபோன் கூட இருக்குது, அதெல்லாம் அம்மா தப்பாக சொல்ல. அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதெல்லாம் விட பெருசு மகான்னு சொல்கிறாங்க. உண்மை தானே? இது எல்லாத்தை விடையும் பெருசு மகான் தானே? ஆமாவா இல்லையா? ஸோ அதுதான் அம்மா சொல்கிறாங்க. உயிர் என்பதே அன்புமயமானது. எங்கும் எதிலும் உயிர்த்தன்மையை பார்ப்பதும் உணர்வதும் தான் அன்பு. உயிர்கள் வாழ்வது சந்திரனிலும் சூரியனிலும் அல்ல, சந்திர சூரியனும் உயிரே ஆகும். உயிர் இங்கும் அங்கும் எங்கும் இருக்கிறது. உயிரை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அன்பு என்பதும் இதை போன்றதே. எங்கெல்லாம் உயிர் உண்டோ அங்கெல்லாம் அன்பு இருக்கும். எங்கெல்லாம் அன்பு உண்டோ அங்கு உயிரும் உண்டு. உயிர் என்பதும் அன்பு என்பதும் இரண்டல்ல, ஒன்றே. அனுபூதி நிலையை அடையும் வரை அவை இரண்டும் ஒன்று என்பதை அறிய முடியாத அஞ்ஞானம் நீடிக்கும். ஆத்ம சாத்காரம் அடையும் வரை அறிவுக்கும் அன்புக்கும் இடையில் உள்ள வேறுபாடு தொடர்ந்து நீடிக்கும். அம்மா பேசுவதை நிறுத்தினார். அங்கு பேரமைதி நிலவியது. அனைவரது பார்வையும் அம்மாவின் முகத்தின் மீது பதிந்திருந்தது. அவர் ஒரு ஆழ்ந்த கருத்தை மிக எளிமையாக விளக்கி கொண்டிருந்தார். எல்லோரும் மந்திரத்தால் கட்டுண்டது போல் அசையாமல் இருந்தனர். அம்மாவின் அமுத மொழிகள் மீண்டும் அந்த அமைதியை கலைத்தன. அம்மா தொடர்ந்தார். பாத்தீங்களா, ஆத்ம அனுபூதி நிலையை அடைகிற வரைக்கும் இந்த அன்பும் இதயமும் அப்படின்ற ஒரு விஷயம் தனித்தனியாக தான் இருக்கும். அது அடைஞ்சதுக்கு அப்புறம் அது எல்லாமே ஒன்றுன்னு நம்மளுக்கு புரியும். அனுபவமே கல்வின்னு அம்மா சொல்கிறாங்க. இது வார்த்தைகளாலலாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. நீ உணர்ந்து பார்த்தா தானே தெரியும். தாய்ப்பாசம்ன்றது அது உணர்ந்தால் தானே தெரியும், இல்லைனா தெரியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி உணர்வு பூர்வமான விஷயங்களை நம்ம உணர்ந்தால் தான் புரியும். இதே மாதிரி தான் அம்மாட்ட கேட்டாங்க, நீங்கள் ஒரு குழந்தை கூட பெற்கலையே, ஆனால் எப்படி உங்களுக்கு இவ்வளோ தாய்ப்பாசம் வந்தது அப்படின்னு. 10 பிள்ளையை பெற்றவளை போய் இந்த கேள்வி கேட்காதுன்னு சொல்லிட்டாங்களாம். ஸோ அனைத்தும் உணர்வு சம்பந்தப்பட்டதே. ஸோ அனுபவம் ஒரு சிறந்த பாடமாக நமக்கு இருக்கும். ஸோ அம்மா இதில் என்ன சொல்கிறாங்க, உயிர் இருக்கிற இடத்துல அன்பு இருக்கும், அன்பு ஒரு இடத்துல இருக்குன்னா அங்கே உயிர் இருக்கு. அன்பும் உயிரும் ஒன்றே. இதை நம்ம ஆத்ம அனுபூதி நிலையில் இருக்கும்போது தான் உணர முடியும். ஸோ ரொம்பலாம் ஆராய்ச்சி பண்ணிக்க வேண்டாம், ரொம்ப இதை போட்டு குழப்பிக்க வேண்டாம். என்னடா அம்மா என்ன தனித்தனியாக பிரித்து மெய்கிறாங்க அப்படிலாம் நினைக்க வேண்டாம். பக்தி பண்ணும்போது இது எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப சுலபமாக புரியும். இதெல்லாம் எனக்கு முன்னாடி படிச்சிருந்தேன்னா சத்தியமாக ஒன்றும் புரிஞ்சிருக்காது. இன்றைக்கி நான் ரொம்ப புரியுதுன்னு சொல்ல, ஆனால் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா பக்தி தான் காரணம்.
அம்மா மேலே ஆழமான அன்பு இருக்கும்போது அம்மா எல்லாத்தையும் நம்ம அம்மாவாக பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே அறிவை தாண்டி அன்பு அதிகரிக்குது. அந்த ஒரு நிலைக்கு அங்கே மனம் போகுது. புரியுதுங்களா? இப்போ அனைத்தும் அம்மாவை நான் பார்க்குறேன், அதுக்காக ஒரு சிங்கத்தை போய் நான் கட்டி பிடிச்சி முத்த லிப் கொடுக்க முடியுமா? என்ன ஆகும் என் நிலைமை? சிங்கத்துக்குள்ளே தலையை விட்டதுக்கு சமமாயிடும். அங்கே எனக்கு அறிவு தேவைப்படுது. ஆனால் உண்மையாகவே என்னுடைய ஆழ்ந்த பக்தியில், அதுவும் சாதாரண பக்தியிலப்பா, ஆழமான பக்தினா அம்மா சுதாமணி மாதிரி அப்படி வச்சுக்கலாம், அப்போ தான் புரியும். சுதாமணி மாதிரி பக்தி பண்ணும்போது உண்மையாகவே சிங்கத்துக்கே லிப் கிஸ் கொடுக்க முடியும். ஏன்னா அம்மா ஆல்ரெடி பாம்பு கொடுத்துருக்காங்க இல்லையா, பாம்பு குத்திரும். ஆனால் அம்மா கொடுத்துருக்காங்க இல்லையா, எத்தனை மிருகங்கள் கூட அம்மா வாழ்ந்தாங்க. ஏன்னா அவங்க எல்லாத்தையுமே இறைவனாக பார்த்து அந்த அன்பே ஸ்வரூபமாக மாறினதுனால அந்த பாம்புக்கு இது என்னோடதுன்னு ஃபீல் வந்துருச்சு. அங்கே நாய்க்கு அம்மா இது என்னோட இனோன்ற ஃபீல் வந்துச்சு. அங்கே அம்மா இரண்டாவே இல்லை, அந்த ஒன்றுன்ற நிலையில் அப்படியே ஆழமாக இருந்ததுனால தான் அந்த பாம்புக்கு இது பாம்புன்னு தோணுச்சு அம்மாவை பார்த்து. அந்த நாய்க்கு, நாயின்னு சொல்லக்கூட, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், என்னோட இனம் அப்படின்ற அந்த ஃபீல் எப்படி வந்தது? அம்மாவுடைய அன்பு வழிஞ்சி அந்த உணர்வை அந்த மிருகங்கள், அந்த விலங்குகள் அனுபவிச்சிருக்கு. புரியுதுங்களா? அப்போ உண்மையான தூய்மையான பக்தியில் அந்த எல்லா உணர்வையும் கடந்து அந்த அன்பே ஒரு உருவமாக நம்மளால் மாற முடியும். ஸோ பக்தியில் இது எல்லாமே கிடைக்கும். அதை நம்ம அனுபவபூர்வமாக அனுபவிச்சுக்கலாம். ஸோ அதனால் இது அறிவுபூர்வமாக யாரும் யோசிக்காதீங்க, ரொம்ப மண்டையை போட்டு எதுவுமே குழப்ப வேணாம். ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணி நம்ம அம்மாவை லவ் பண்ணலாம். நம்ம அம்மாவை லவ் பண்ணுவோம், அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அது நடக்கும்போது நம்மளுக்கே புரியும். ஓகே, சரி, அடுத்தது. ஒரு விஞ்ஞானி அக உலகை விட்டுவிட்டு புற உலகையே பார்க்கிறார். பூரணத்தை, சமஷ்டியை விட்டுவிட்டு பகுதிகளில் வியஷ்டியில் அவரது கவனம் செல்கிறது. உலகத்திலேயே அவரது கவனம் மூழ்கி இருப்பதால் அக உலகத்தை பற்றிய அறிவு அவருக்கு முற்றிலும் இல்லை. அவரிடம் பல சீரிய கருத்துக்கள் இருக்கலாம், கூரிய மதிநுட்பம் அவருக்கு இருக்கலாம். ஆனால் அவரது அன்பு விஞ்ஞான துறையில் மட்டும் ஒதுங்கி விடுகிறது. அனைத்தையும் தழுவி நிற்கும் பேரன்பு அல்ல அது. உண்மையான ஒரு விஞ்ஞானி அன்பு உள்ளவராக மனித குலத்தையும் உலகில் உள்ள அத்தனை உயிரினங்களை நேசிப்பவராக இருக்க வேண்டும் என்பதே அம்மாவின் கருத்து. ஒரு மகான் அல்லது ரிஷி தான் உண்மையான அன்பு படைத்தவர். ஏனென்றால் அவர் தன் ஆத்மாவின் உள்ளே ஆழ்ந்து சென்று உயிர் மற்றும் அன்பின் அடிப்படையை அறிந்துள்ளார். அன்பையும் உயிரையும் அவர் எங்கும், மேலே கீழே, முன்னே பின்னே, எல்லா திசைகளிலும் அனுபவிக்கிறார். பாதாளத்திலும் நரகத்திலும் கூட அவர் உயிரையும் அன்பையுமே உணர்கிறார். அவரை பொறுத்தவரையில் எல்லா திசைகளிலும் அன்பும் உயிருமே எங்கும் ஒளிபரப்பிக் கொண்டு அற்புதமாக மிளர்கிறது. எனவே அவரைத்தான் அம்மா உண்மையான விஞ்ஞானி என்று சொல்லுவேன். அவர் தனது உள்ளமாகிய பரிசோதனை கூடத்தில் சோதனைகள் செய்து கொண்டிருக்கிறார். அவர் உயிரை பிரித்து பார்ப்பதில்லை. அவருக்கு உயிர் ஒரு பூரண பொருள். அந்த பூரணமான அன்பிலும் உயிரிலும் சதா அவர் வாழ்கிறார். உண்மையான விஞ்ஞானியான ஒரு ரிஷி வாழ்வை அன்புடன் தழுவி அத்துடன் ஒன்றாக இணைந்து விடுகிறார். அவர் போராடுவதில்லை. ஒரு பௌதிக விஞ்ஞானி வாழ்க்கையுடன் போராடி அதை வெற்றி கொள்ள முயல்கிறார். மகானோ அதை சரணடைந்து அதன் போக்கில் தன்னை அழைத்து செல்ல விட்டுவிடுகிறார். அம்மா இந்த கடைசி வாக்கியத்தை முடித்தவுடன் ஆழ்ந்த சமாதி நிலையை அடைந்தார். அவர் கண்கள் திறந்து அசையாமல் நின்றன. உடலும் அசையவில்லை. மூச்சு விடுவது கூட வெளியில் தெரியவில்லை. அம்மாவின் இந்த தெய்வீக நிலை சற்று நேரம் நீடித்தது. அப்போது பிரம்மச்சாரி ஒரு பாடலை பாடினார். ஒப்பிலா குண நிலையமே தேவி, அகதிக்கு அடைக்கலம் நீயே, ஆகமம் பணியும் இசைப்பிரியே, தருக உனது கருணை சிறிதே. உனை அறியும் அறிவில்லாதவன் என்பதை நான் சொல்லாமலே நீ அறிவாயல்லவோ. துன்ப கடலில் தவிக்கும் ஏழையை திருவடி காட்டி அனுகிரபிப்பாய். இதுல இருந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருச்சு. விஞ்ஞானிகள் பாடியில இருக்கிற விஷயத்த மட்டும் என்னன்றத செக் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் ரிஷிமார்கள் அந்த பாடிக்குள்ளே இருக்கிற ஆத்மாவை உணர்றாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம், சரியா? அதாவது அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஹார்ட்வேர் யார், சயின்டிஸ்ட் ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் யார், ரிஷிமார்கள். இவங்க ஞானிகள்
உள்நோக்கி பயணம் செய்கிறாங்க, விஞ்ஞானிகள் வந்து வெளிநோக்கி பயணம் செய்கிறாங்க. ஸோ வெளிநோக்கி பயணம் செய்கிற விஞ்ஞானிகளுக்கு உள்ளே போகவே முடியாது, அந்த உள்ள என்ன இருக்குன்ற ஃபீலிங்ஸும் அவங்களுக்கு இருக்காது. ஆனால் ரிஷிக்கு உள்ள ஆல்ரெடி பயணம் செஞ்சதுனால வெளியேயும் அவங்களுக்கு அந்த அன்பு பரவுது. உள்ள கொடுத்து அவங்க வெளியில இருக்கிற எல்லாத்தையுமே அனுபவிச்சுக்கிறாங்க. இவர் வெளில மட்டும் இருக்கிறதுனால உள்ள வரவே முடியல. சரி ஆயிருங்க, இது ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். எப்படி தெரியுமா, இப்போ நான் வந்து இப்போ விஞ்ஞானிகள் வந்து வெறும் பாடியை மட்டும் பார்க்குறாங்க, பாடிக்குள்ளே இருக்க பார்ட்ஸ் மட்டும் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஆனால் ரிஷிமார்கள் வந்து அந்த ஊடுருவி அந்த ஆத்மாவை ஆராய்ச்சி பண்ணி செட்டில் ஆகுறாங்க. அப்போது ஆத்மாவை ஆராய்ச்சி பண்ணி அவங்க செட்டில், அது வந்து அந்த நிலையை அடையும் போது பாடி எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு அவங்களுக்கு புரிஞ்சதுனால தான் சித்தர்கள் வந்து பாடிக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அவங்க பாடிக்கு இம்பார்ட்டன்ஸ் எடுத்தோடனே பாடிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, உள்ள இருக்க ஆத்மாவை ஊடுருவி பார்த்துட்டு இந்த பாடியால் மட்டும்தான் உள்ள ஊடுருவ முடியுதுன்னு பாடிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. புரியுதுங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஆனால் விஞ்ஞானிகளுக்கு பாடியில் இருக்க அந்த ஆராய்ச்சி மட்டும் முக்கியமாக தோணுது அதிகமாக. சரியா? இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இருக்கோம். நான் முதல்ல என்ன பண்ணுறேன், நான் வந்து ஒரு அழகான மண் வீடு கட்டுறேன். மண் வீடுனா சும்மா கோக்குறதுல, உண்மையாகவே ஒரு அழகான மண் வீடு மாதிரி உள்ளே ஒரு உயிர் போக முடியும் அந்த மாதிரி கட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், எல்லோரும் மாதிரி வந்து ஒரு கட்டை வச்சு அது மேலே வந்து நான் களிமண்லாம் போட்டு நல்லா தேய்ச்சி பார்த்து அதுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன இடத்துல நல்ல டிசைன்லாம் போட்டு, அப்புறம் ஒரு குண்டு குண்டாக மணல் வச்சு நல்லா களிமண்ணை வச்சு உருண்டையாக டிசைன்லாம் வச்சு ஒரு கதவு மாதிரி ஒரு அட்டைப்பட்டி எடுத்துகிட்டு வந்து டிசைன் போட்டு அந்த கதவு மாதிரி அதில் வச்சு நான் ஆசாசியாக அதை தயாரிக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸ்கூல்லலாம் வந்துட்டு கிராஃப்ட் செஞ்சு எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க தெரியுமா, களிமண்லேயே செஞ்சுட்டு வா. நான் கூட இப்போ ரீசெண்டாக செஞ்ச மாட்டு வண்டி ஆசாசியாக செஞ்சேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பாடி. இப்போ அதை பாடின்னு வச்சுப்போம், நான் அந்த பாடியை ஆசையாக செஞ்சுட்டேன். அப்போ எனக்கு பாடி ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போது ஒரு நாய்க்குட்டி வருது, அந்த நாய்க்குட்டி வீடு இல்லாமல் தவிக்குது. எனக்கு ஒரு ஐடியா வருது, நம்ம தான் அவ்வளோ பெரிய வீடு மாதிரி களிமண்ணில் செஞ்சு வச்சுருக்கோம், இந்த நாய்க்குட்டி உள்ளே விட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயிரை எடுத்து அந்த பாடிக்குள்ளே விடுறேன். இப்போது எனக்கு அந்த உயிரையும் பிடிச்சிருக்கு, அந்த மேலே இருக்க பாடியை செஞ்சதும் நான் தான், எனக்கு பாடியும் பிடிச்சிருக்கு. இதுதான் கடவுளுடைய நிலை, இதுதான் ஆத்ம அனுபூதி அடைஞ்சவங்களுடைய நிலை. கடவுளுடைய நிலை என்ன தெரியுமா, அந்த பாடியையும் நான் தான் ஆசையாக தயாரித்தேன். எனக்கு அறிவு இருக்குது, அந்த அறிவை வச்சு தான் அந்த பாடியை தயாரித்தேன். அந்த பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் இருக்குல்ல, அது மேலே எனக்கு அன்பு இருக்குது. அந்த நாய்க்குட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அது ஒரு உயிர். எனக்கு அந்த நாய்க்குட்டியும் பிடிச்சிருக்கு, என் அறிவை போட்டு செஞ்ச அந்த பாடியும் எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு ரெண்டுமே சரிசமமாக பிடிச்சிருக்கு. ஏன்னா ரெண்டுமே நாய்க்குட்டி இவங்க படைக்கலனாலும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இவங்க அந்த அன்பு வந்துருச்சு இல்லையா, அதனால் சொல்கிறேன். நான் சொல்கிற எக்ஸாம்பிளில் காமெடியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஓகே, பட் எனக்கு தோணுச்சு, அதனால் நான் சொல்கிறேன். படைத்தவன் அறிவால உடலையும் படைக்கின்றான், அவனுடைய உயிரை கொடுத்து உயிரை உருவாக்கவும் செய்கிறான். அப்போ அவனுக்கு ரெண்டுமே முக்கியம், அவனால் ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணி பார்க்க முடியும். ஆனால் அறிவை மட்டும் ஆராய்ச்சி பண்ணுறவனுக்கு, உயிர் மேலே அந்த பூனையை கொண்டுட்டு ஆராய்ச்சி பண்ணுறவனுக்கு ஒன்றுமே ஃபீல் இருக்காது. கரெக்ட் இல்லையா? அப்போ ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம போகும்போது ஒன்றுத்தையும் பெருசாக கற்றுக்க போகிறது கிடையாது. ஆனால் அம்மா சொல்கிறாங்க, ரெண்டுத்தையும் சமநிலையில் வச்சிருக்கவனே மகான். ஆனால் அந்த மாதிரி ஒருத்தவங்களை பார்க்கறது ரொம்ப கஷ்டம்ட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், ஒன்று தெரிஞ்சுக்கிட்டோம், இதயத்தில் இருக்கக்கூடிய அன்பு வார்த்தைகளால் வெளில வராது. அதில் ஆரம்பித்தோம். வார்த்தைகளால் வெளில வருது அப்படின்னா அது அறிவு அதில் கலந்துருக்கிறதுனால வெளில வருது. ஆனால் இதயம் முழுமையாக உன்னால் வந்து வார்த்தைகளால் காட்ட முடியாது. அந்த இதயத்தையும் அறிவையும் சரியாக பேலன்ஸ் பண்ணி நம்ம வந்துட்டோம் அப்படின்னா ஆத்ம அனுபூதி நிலையை அடைஞ்சிருவோம். அறிவில் மட்டும் கவனம் செலுத்தினா வெறும் சயின்டிஸ்டாக உட்காந்துருக்க வேண்டியதுதான். புரியுதுங்களா? அறிவு இல்லாமல் உணர்வுகளில் மட்டும் கவனம் செலுத்திட்டோம் அப்படின்னா விலங்குகள் மாதிரி கண்ட இடத்துல நம்ம வந்து ஃபீலிங்ஸை விட்டுட்டு மாட்டிக்க வேண்டியது தான். ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுன்றாங்க. இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி நீ ஆத்ம அனுபூதி நிலையை அடையணும். ஆக்சுவலி நம்மளை அம்மா அப்படி தான் வழி நடத்திட்டு இருக்காங்க. அதனால் நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன், என்ன அம்மா இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி என்னை வந்து வழி நடத்துகிறாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியுது. என்னை அம்மா விட்டு நான் நகரில் அம்மா வந்து என்னை வழி நடத்துகிறாங்கன்னு எனக்கு தெரியுது. அதனால் நான் எதுக்குமே கவலைப்படலை. இவ்வளோ இருக்கு எப்பா, நிறைய பேர் சொன்னாங்க, ஐயோ அருள்மொழிகள் நினைச்சாலே தலை சுற்றுது, இவ்வளோ இருக்கா, இவ்வளோ இருக்குது, நான் அறிவாலையை நான் பார்க்குறேன், தெரிஞ்சுக்கிறேன், அவ்வளோதான். ஆனால் அது அனுபவபூர்வமாக அம்மா என் லைஃப்பில் நடத்திக்கிட்டு இருக்காங்களே, எனக்கு இதுக்கு மேலே என்ன கவலை? நான் மனுஷனையாக வந்து குருவாக வச்சுருக்கேன், ஆதி பராசக்தியே குருவாக வச்சுருக்கேன், எனக்கு ஒரு கவலையும் கிடையாது.
படிக்கிறது மட்டும்தான் என் வேலை. அதை அனுபவ ரீதியாக எனக்கு புரிய வைக்க வேண்டியது அம்மாவோட வேலை. அதை அம்மா பார்த்துப்பாங்க. ஓம் அமிர்தேஸ்வர நமஹ. ஓம் நம சிவாயா. மனமே உனக்கு சொந்தம், ஒருவரும் இல்லை என்ற உண்மையை ஒரு நாளும் நீ மறந்திடாதே. அர்த்தமற்ற கர்மங்களை செய்து கொண்டே சம்சாரத்தில் பயனின்றி நீயும் வீணாய் அலைகின்றாயே. காயமது மாயமதனை சவம் என்று உணர்ந்து கொண்டு சத்தியத்தை அறிந்திட நாம் வழி தேடுவோம். நிலையில்லா உலகினை நிஜமென்று எண்ணிடாதே. மெய்ப்பொருளாம் அந்த சக்தி என்றும் ஒன்றுதான். பாசமாய